வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். உற்றுநோக்கும் உலகம். முதன்முறையாக ஹார்முஸ் நீரிணையை கடந்தது பிரான்ஸ் கப்பல். கடற்றொழிலாளர்களுக்கு புதிய காப்புறுதி திட்டம் அறிமுகம். சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் உத்தியோகத்தர்களின் பணிச்சுமை அதிகரிப்பு. இன்று முதல் முடங்கும் அரச வைத்திய சேவை. அதிகாரிகள் எடுத்த முக்கிய முடிவு. அட்டை பண்ணையாளர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர் மற்றும் வடக்கு ஆளுநரிடையே முக்கிய கலந்துரையாடல். ஆட்டம் காட்டும் ஈரான். எகிரும் உலக உணவுப் பொருட்களின் விலைகள். நிலக்கரி நெருக்கடியால் மின் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்க நேரிடும். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நீரில் மூழ்கி மாணவன் பரிதாபமாக பலி. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று ஹார்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் காரணமாக இந்த முக்கிய போக்குவரத்து பாதை மூடப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலான நிலையில் பிரான்சுக்கு சொந்தமான ஒரு கப்பல் கடந்துள்ளது தற்போது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. மோதல் தொடங்கியதிலிருந்து இந்த நீர்வழி பாதையை கடந்து செல்லும் ஒரு பெரிய மேற்கு ஐரோப்பிய நிறுவனத்திற்கு சொந்தமான முதல் கப்பல் இது என்று கப்பல் போக்குவரத்து ஆணையாளர்களான கெப்லர் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் முக்கிய கட்டமைப்புகள் மீது ஈரானின் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மேலும் சர்வதேச எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய வழிபாதையான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியதுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதி இல்லை எனவும் அது மாத்திரமின்றி செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் பிரெஞ்சு நிறுவனமான CMA-CGM-க்கு சொந்தமான மால்டா கொடி ஏற்றப்பட்ட கொள்கலன் கப்பல் ஜலசந்தியை கடந்தது என்று அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான BFM TV ஊடக அமைப்பு வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தியது. விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை கடற்றொழிலாளர்களுக்கு புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தின் மீன்பிடி கொள்கைகள் முன்மொழிவுகளுக்கு அமைய கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்குடன் இந்த விசேட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடற்றொழிலாளர்கள் தங்களின் வசதிகளுக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களின் கீழ் இந்த காப்புறுதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீன்பிடி நடவடிக்கைகளின் போது கடற்றொழிலாளர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் தெரிவு செய்யப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் பின்வரும் இழப்பீடுகள் வழங்கப்படும். அதன்படி 12 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுக்காக கடற்றொழிலாளர் ஆண்டுக்கு 1920 ரூபாயும், 15 லட்சம் ரூபாய் இழப்பீட்டிற்காக ஆண்டு சந்தாவாக 2550 ரூபாயும், அதிகபட்ச இழப்பீடான 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை பெறுவதற்கு ஆண்டுக்கு 3600 ரூபாயையும் செலுத்தப்பட வேண்டும். இதேவேளை உயிரிழப்புகளுக்கு மட்டுமன்றி தொழில் ரீதியாக எதிர்கொள்ளும் ஏனைய சவால்களுக்கும் இந்த திட்டம் உதவியாக அமையும் என்று சபை தெரிவித்துள்ளது. கடலில் மீன்பிடி நடவடிக்கைகளின் போது கடற்றொழிலாளர்கள் காணாமல் போகும் சந்தர்ப்பங்களிலும் இந்த காப்புறுதி பலன்கள் வழங்கப்படும். இந்த நிலையில் கடற்றொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் பொருளாதார எதிர்காலத்தை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என்று விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையால் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பணிச்சுமையும் அதிகரித்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் உலக வாய் சுகாதார தின வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு வியாழக்கிழமை சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் வெலிக்கடை சிறைச்சாலை ஆராய்ச்சி மற்றும் மறுவாழ்வு பயிற்சி மத்திய நிலைய வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், அண்மை காலமாக குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்ட நிலையில் சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையால் சிறை அதிகாரிகளின் வேலைப்பளுவும் பல மடங்காக அதிகரித்துள்ளது. அத்தோடு தொற்றா நோய்களும் இந்த நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்கள் மற்றும் பதிவாகும் மரணங்களுக்கு 80% தொற்றா நோய்களே பிரதான காரணமாக உள்ளன. இவ்வாறு உயிரிழப்பவர்களில் பெரும்பாலானோர் 30 முதல் 70 வயதிற்கும் இடைப்பட்டவர்களாவர். முறையாக
தொடர்பாக கணக்கெடுப்பு இல்லாவிடனும் கிடைக்கப்பெற்ற தரவுகளின்படி நாட்டின் மொத்த சனத்தொகையில் 25% உயர் இரத்த அழுத்தமும் 30-33% நீரிழிவு நோயும் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் நாளாந்தம் 100 புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். தற்போது சிறைச்சாலை திணைக்களத்தின் கீழ் சுமார் 6000 உத்தியோகத்தர்கள் கடமையாற்றுவதுடன் 36 சிறைச்சாலைகளில் சுமார் 33,500 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டே சுகாதார அமைச்சு இத்தகைய திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். நியாயமற்ற இடமாற்ற முறைமையை கண்டித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் மீண்டும் நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். அரச வைத்தியர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் முறையற்ற இடமாற்ற நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுமா அல்லது அடையாள போராட்டமாக அமையுமா என்பது குறித்து இன்று கூடவுள்ள சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி முதல் ஆரம்பமாகவுள்ள இந்த பணிப்புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதும் உள்ள அரச வைத்தியசாலைகளின் வெளிநோயாளி பிரிவு மற்றும் ஏனைய கிளினிக் சேவைகள் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு வரும் ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்ள நேரிடும். சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடன் ஏற்கனவே இடம்பெற்ற பேச்சுக்களில் சாதகமான தேர்வு எட்டப்படாத நிலையிலேயே அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழில் கடல் அட்டை பண்ணையாளர்களுக்கும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் ஆகியோருக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் கடல் அட்டை பண்ணையாளர்களுக்காக அண்மையில் அதிகரிக்கப்பட்டுள்ள குத்தகை கட்டணத்தை செலுத்துவதில் தாங்கள் எதிர்நோக்கும் நெருக்கடி நிலைமைகள் தொடர்பில் பண்ணையாளர்களால் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்த குத்தகை கட்டணத்தை கணிப்பிட்ட போது கடல் அட்டையின் சர்வதேச சந்தை விலை வீழ்ச்சி கருத்தில் கொள்ளப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர்கள் தற்போதைய சந்தை விலையை அடிப்படையாக கொண்டு பொதுவான சூத்திரமொன்றினூடாக கட்டணத்தை மீள கணிப்பிடுமாறும் அதிகரிக்கப்பட்டுள்ள குத்தகை கட்டணத்தை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் தற்போதைய கட்டணங்கள் கணிப்பிடப்பட்ட உத்தியோகபூர்வ முறைமை தொடர்பில் பண்ணையாளர்களுக்கு தெளிவுபடுத்தினர். அத்துடன் கடல் அட்டை பண்ணையாளர்களின் இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு மதிப்பீட்டு நடைமுறையை மீண்டும் பரிசீலனை செய்வது தொடர்பில் உரிய துறைசார் அதிகாரிகளுடன் விரைவில் கலந்துரையாடி ஆவண செய்வதாக பதிலளித்தனர். இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் கபிலன் மற்றும் யாழ் மாவட்ட கடல் அட்டை பண்ணையாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் மாதத்தில் உலக உணவுப் பொருட்களின் விலைகள் உச்சத்தை எட்டியுள்ளன. குறித்த விடயத்தை ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் எரிசக்தி மற்றும் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தரவுகளின்படி உலக உணவு விலை சுட்டன் பிப்ரவரி மாதத்தை விட 2.4% அதிகரித்துள்ளது. அதன்படி சீனி விலை 7.2%, தாவர எண்ணெய் விலை 5.1% உயர்ந்துள்ளதுடன் கோதுமை விலையும் 4.3% அதிகரித்துள்ளது. இருப்பினும் அறுவடை காலம் மற்றும் இறக்குமதி கேள்வி குறைவடைந்ததன் காரணமாக அரிசி விலை 3.0% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் மோதல்கள் மேலும் 40 நாட்களுக்கு மேல் நீடித்தால் எரிபொருள் மற்றும் உரம் போன்ற உற்பத்தி செலவுகள் உயர்மட்டத்தில் இருக்கும் என்பதால் விவசாயிகள் பயிர்ச்செய்கை நடவடிக்கையை குறைக்க முற்படலாம் என்று ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு எச்சரித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நெருக்கடி காரணமாக எதிர்வரும் காலப்பகுதியில் மின் கட்டணம் மீண்டும் உயர்வடையும். அது கடினமானதாகவும் அமையும் என்று மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலக அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் புபுது நிரோஷன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, எரிபொருள் தட்டுப்பாட்டு, வறட்சியான காலநிலை மற்றும் நிலக்கரி தட்டுப்பாடு ஆகிய காரணிகளால் மின்கட்டணம் தற்போது அதிகரிக்கப்படவில்லை. மின்கட்டண திருத்தம் தொடர்பில் 3 மாதங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட திருத்த யோசனைக்கு அமைவாகவே தற்போது 10% கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நெருக்கடி காரணமாக எதிர்வரும் காலப்பகுதியில் மின்கட்டணம் மீண்டும் உயர்வடையும். அது கடினமானதாக அமையும். ஆகவே மின்கட்டண அதிகரிப்பால் ஏற்படும்
நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு மாற்று நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை மேம்படுத்துவதற்கு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. புதிய முதலீடுகளை நிறுவன கட்டமைப்பினூடாக பெற்றுக்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். கால்வாயொன்றில் நீராடிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் நீருள் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த துயர சம்பவம் கந்தளாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பேராதுவெளிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் பேராதுவெளிய பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் என்று தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுவன் தனது நண்பர்கள் மூவருடன் இணைந்து அந்த இடத்தில் நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்துக்குள்ளாகியமை தெரிய வந்துள்ளது. விபத்தை அடுத்து பிரதேசவாசிகளும் இளைஞர்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் அவர் நீராடச் சென்ற இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் சடலமாக மிதந்த நிலையில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளார். இவர் இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருந்த மாணவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக கந்தளாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்றுநோக்கும் உலகம். முதன்முறையாக ஹார்முஸ் நீரிணையை கடந்தது பிரான்ஸ் கப்பல். கடற்றொழிலாளர்களுக்கு புதிய காப்புறுதி திட்டம் அறிமுகம். சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் உத்தியோகத்தர்களின் பணிச்சுமை அதிகரிப்பு. இன்று முதல் முடங்கும் அரச வைத்திய சேவை. அதிகாரிகள் எடுத்த முக்கிய முடிவு. அட்டை பண்ணையாளர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர் மற்றும் வடக்கு ஆளுநரிடையே முக்கிய கலந்துரையாடல். ஆட்டம் காட்டும் ஈரான். எகிரும் உலக உணவுப் பொருட்களின் விலைகள். நிலக்கரி நெருக்கடியால் மின் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்க நேரிடும். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நீரில் மூழ்கி மாணவன் பரிதாபமாக பலி. இத்துடன் தமிழ்விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.